இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அனைவரும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு உலகத்துல நம்ம இந்த செய்திகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது. அதாவது இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இந்த யுத்தங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த யுத்தங்களை பார்க்கும்போது, ஆனா இப்படிப்பட்ட யுத்தங்களை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க எல்லாம் மாம்சத்தோட தான் ரத்தத்தோட தான் இங்க போராட்டம் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு எல்லாமே தெரியுது. ஆனா நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் அல்ல. ஆனா இவர்கள் யுத்தம் செய்யும் போது இன்னைக்கு செய்யற இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம், இல்ல உக்ரைன் ரஷ்யா போர், இதெல்லாம் பார்க்கும்போது இவருடைய ஆயுதங்கள் எல்லாமே, அதாவது பூமிக்குரிய ஆயுதமா இருக்கும். அவங்க யுத்தம் செய்வாங்க. ஏன்னா அவங்களோட போராட்டம் எல்லாமே மனுஷனோட இருக்குது, மாம்சத்தோட ரத்தத்தோட இருக்குது. ஆனா நம்மளுடைய போராட்டமும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. சோ இவர்கள் யுத்தம் செய்ய இவர்கள் கூட சர்வாயுத வர்க்கத்தை வைத்துக் கொள்கிறார்கள். நாம் நம்முடைய யுத்தம் மனுஷனோட அல்ல. அதே போல நம்முடைய யுத்தம் எல்லாமே ஆவிக்குரிய யுத்தமா இருக்க போகுது. அதனால நாம் அணிந்து கொள்ள போகிற அந்த சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன, அதை எப்படி அணிந்து கொண்டு நாம் இந்த போராட்டத்தில் வெற்றி கொள்வது, ஆர்மர் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய சர்வாயுதத்தை குறித்து நாம் இந்த ஆராய்ந்து பார்க்க போறோம். அப்போ நமக்கு இந்த யுத்தம் பூமியில இருக்கும், அதாவது மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல சொல்லி வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 முதல்ல வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். ஆமென். பாருங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க. அப்போ நாம மனுஷனோட எதிர்த்து நிற்க அவசியம் இல்லை. யாரோட எதிர்த்து நிக்கணுமா? பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க நமக்கு என்ன வேணுமா? திராணி உள்ளலா ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எது தரித்துக் கொள்ள வேணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், ஆர்மர் ஆஃப் காட். இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன, அது எப்படி அணிந்து கொள்வது என்று அடுத்தடுத்து நம்ம வசனத்துல பார்க்கலாம். ஏன்னா ஏன் இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும்? நமக்கு இந்த பூமியில போராட்டம் இருக்கும். யாரோட போராட்டமா? வசனம் சொல்லுது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அதே போல இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி யாரு? பிசாசு தான் அந்தகார லோகாதிபதி இல்லையா? இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், பிசாசின் சேனைகள், அதோட நமக்கு போராட்டம் இருக்கும். அப்ப நமக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ நமக்கு இருக்கா? கண்டிப்பா. இன்னைக்கு நம்மோட யுத்தம் செய்கிறது யாருன்னு பார்த்தா மனுஷன் கிடையாது, பிசாசு நம்மளோட யுத்தம் செய்வான். உண்மையான கிறிஸ்தவரோட அவன் யுத்தம் செய்கிறான். இன்று மாத்திரமல்ல, கடந்த 2000 வருடங்களாக அவன் யுத்தம் செய்து கொண்டுதான் இருக்கிறான். நம்ம ஆரம்பத்துல வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் விசேஷ அந்த படிப்பு நிலை, அதாவது உண்மை கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் இருந்தது. அப்போ அவங்க யாரை எதிர்த்து நின்றாங்க? அந்த பிசாசு யாரை நிறுத்தினா? உண்மை கிறிஸ்தவர்களை இல்லையா? அப்ப தேவனுடைய பிள்ளைகளை எதிர்த்து நின்றான், அவங்களை கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு கூட நமக்கும் அப்படிப்பட்ட போராட்டம் இருக்கும். அப்ப யாரோட? பிசாசோட நமக்கு போராட்டம் இருக்கும். அப்ப நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தை செய்வதற்கு நமக்கு இந்த சர்வாயுத வர்க்கம் என்பது அவசியம். வாசிக்கலாம் எந்தெந்த சர்வாயுத வர்க்கம் என்று. எபேசியர் 6:13-18 வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆமீன். ஆமீன். இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு எடுத்துக்கொண்டு நாம் யுத்தம் செய்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. அந்த தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்க. அப்போ நமக்கு அந்த போராட்டம் இருக்குது, அது எதிர்த்து நிற்க நமக்கு பலன் தேவை இல்லையா? பலன் இல்லாம நம்ம யுத்தம் செய்ய முடியாது. அப்ப நமக்கு இந்த
7 விதமான சர்வாயுத வர்க்கத்தை நாம் பார்க்க போறோம். அதாவது முதல்ல சத்தியம் என்னும் கச்சை, இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம், சமாதான சீஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அடுத்தது பொல்லாங்கும் ஏயும் அக்னி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம், அடுத்தது ரட்சணை என்னும் தலைச்சீரு. அதே போல கடைசியா பாத்தீங்கன்னா எந்த சமயத்திலும் என்ன பண்ணுமா, ஜபம் பண்ண வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். இந்த 7 விதமான இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நாம் அந்த சத்ருவோட போராட்டம் நம்ம செய்ய வேண்டும், அதுல வெற்றி பெறுவோம் என்பதுதான் விசுவாசம். அப்போ இந்த சர்வாயுத வர்க்கம் இல்லாம நாம இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய முடியாது, அதே போல நம்ம போராட்டம் ஜெயிக்கவும் முடியாது. அப்ப நாம ஜெயிப்பதற்கு நமக்கு தேவனுடைய சர்வாயுதம் என்பது மிகவும் அவசியம். நமக்கு இது ரொம்ப அவசியம். ஏன்னா உலகத்தின் மக்கள் இன்னைக்கு யுத்தம் செய்யறாங்க, அவங்க மாம்சத்தோட போராட்டம் இருக்குது. அதே போல அவங்க வைத்துக் கொண்டிருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் அதாவது மாம்சக்குறை காரியங்கள். இன்னைக்கு யுத்தம் செய்யும் போது என்ன யூஸ் பண்றாங்க, எல்லாமே பாம்ஸ் யூஸ் பண்றாங்க, அதே போல பிளைட் ஜெட்ஸ் யூஸ் பண்றாங்க, மிசைல்ஸ் யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே மாம்சத்துக்குரிய யுத்தமா இருக்குது. இன்றைக்கு அதை யூஸ் பண்றாங்க. ஆனா ஆதி காலத்துல எப்படி இருந்தது, அவங்க ஈட்டி, அம்பு, ரதங்கள், குதிரைகள் இதெல்லாமே ஆயுதமா இருந்தது, அவங்களுக்கு கவசம் இருந்தது அவங்களுக்கும். ஆனா அதெல்லாம் மாம்சத்தோட ரத்தத்தோட இருந்ததுனால அவங்க அதை யூஸ் பண்ணாங்க. ஆனா நமக்கு அது அவசியம் இல்லை. உலகத்துல யுத்தம் இருந்தாலும் கூட நம்ம யுத்தம் இந்த யுத்தத்தோட சம்பந்தம் இல்லை. ஆனா நமக்கு யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம் தான். அதுதான் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்போ முதல்ல நாம இந்த 7 விதமான சர்வாயுத வர்க்கத்துல முதல்ல இந்த சத்தியத்தை குறித்து பார்க்கலாம். சத்தியம் என்னும் கச்சைன்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? சோ இந்த சத்தியம் என்னும் கச்சை, அதாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா சத்தியம் என்னும் கச்சைனா என்ன, அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னாக்கா லயன்ஸ் கர்ட் அப்படின்னு இருக்கும், அபவுட் வித் ட்ரூத் இருக்கும். அதாவது கச்சைனா ஒரு இடுப்புல கட்டக்கூடிய ஒரு பெல்ட் தான் அர்த்தம். சோ இந்த கச்சை எதற்காக இருந்தது, அதே போல இந்த கச்சை என்றால் என்ன, இந்த கச்சை எப்படி வசனத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன புரிகிறது, பழைய ஏற்பாடுல கச்சையும் இருந்தது, அது யார் கட்டி கொண்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட கச்சை நமக்கு தேவை, சத்தியம் என்னும் கச்சை இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர் இல்லையா? இதை முதல்ல நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10:3-5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆமீன். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறத பாருங்க. அவன் சொல்றான், நாங்கள் மாம்சத்தில் நடக்கலாம் இருந்தும் கூட, அப்ப நம்ம எல்லாரையும் மாம்சத்துல நடக்கிறோம் இன்னைக்கு இல்லைங்களா? ஆனா நாம மாம்சத்துக்குரியவர் அல்ல. நாங்கள் மாம்சத்தில் நடந்தாலும் கூட மாம்சத்தின் படி போர் செய்கிறவர் அல்லன்னு சொல்லி பவுல் சொல்றான். அப்போ நம்ம மாம்சத்துல நடக்கிறோம். இப்ப நம்ம நடக்கிற காரியங்கள் நம்ம மாம்சம் இருக்கிறோம், நமக்கு ரத்தம் மாம்சம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நடக்கிறோம். ஆனா மாம்சத்தின் படி போர் செய்கிறவர் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள், அதே போல பவுல் சொல்றான், மாம்சத்துக்கு கேட்டர்களா இல்லாம அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவபலமுள்ளா இருக்குது. அப்ப எங்களுடைய போர் ஆயுதங்கள், வெப்பன்ஸ் எல்லாமே மாம்சக்குரியதா இல்லாம அது அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவபலம் இருக்குது. ஏன்னா அந்த தேவபலத்தினால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்குகிறோம். அப்ப இந்த தேவபலத்துல நம்ம என்ன செய்யறோம், பவுல் சொல்றான், தர்க்கங்களை, அதே போல தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த மேட்டிமை, அது எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி இந்த யுத்தத்தினால, இந்த போராயத்தினால எந்த எண்ணத்தை என்ன பண்றோம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகளா இருக்கிறோம் சொல்லி பவுல் சொல்றான். அப்ப பவுலுக்கு நல்லாவே தெரியுது, அந்த சர்வாயுத வர்க்கம் எல்லாம் என்ன, அது தேவபலம் தான். அதான் நாங்க அந்த தேவபலத்தை என்ன பண்ண போறோம், தர்க்கங்களை தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுகிற அந்த மேட்டிமை எல்லாத்தையும் நிர்மூலமாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி பவுலும் அறிந்ததுன்னா அதான் பவுலும் விசுவாசமாக சொல்றான். வாசிக்கலாம் 1 பேதுரு 5:8-9 வாசிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமீன். அப்போ நாம இன்னைக்கு இந்த பொல்லாத நாட்கள்ல காலத்துல வாழலாம், கடைசி நாட்கள்ல பொல்லாத நிறைந்த உலகமா இருக்குது. அப்ப நாம எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தியெல்லாம் இருக்க வேண்டும், இருங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதே போல இருந்து விழித்துக் கொண்டிருங்கள்.
ஆவியில விழித்து கொண்டிருந்து. ஏன்னா உங்கள் எதிராளியான பிசாசு, அப்ப நம்முடைய ஒரே எதிரி தான் உண்டு நமக்கு. ஒரு மனுஷன் நமக்கு எதிரியே கிடையாது. ஆனா மனுஷர்கள் தான் இன்னைக்கு எதிரியா பாக்குறாங்க. ஒருவர் வந்து கொலை செய்து கொள்கிறார்கள் எதிரின்னு நினைச்சு. ஆனா ஒரு மனுஷனுக்கு விரோதமாக போர் செய்யவே கூடாது மாம்சத்துல. ஏன்னா எதிரி வந்து யாருன்னு தெரியாம போர் செய்யறாங்க. ஆனா நம்முடைய எதிரியே ஒருவன் தான், அவன் தான் பிசாசு. ஏனால் உங்கள் எதிரியாளி ஆகிய பிசாசானவன் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்காம என்று வகை தேடி சுற்றி திருகிறான். அவன் வந்து என்ன பண்ணான்? எப்போ ஒரு இறைய வந்து ஒரு சிங்கம் என்ன பண்ணும்? இந்த காட்டுல இருக்க சிங்கம் எப்போ வந்து இறை கிடைக்குமோ அப்படின்னு கர்ஜித்து வகை தேடும். வந்து எப்படியாவது வந்து என்ன பண்றோம்? வேட்டையாடி ஒரு விலங்கை பிடித்து கொண்டு அதை சாப்பிடணும்னு சொல்லி அது வகை தேடி கொண்டிருக்கும் ஒரு சிங்கம். அது கெர்ஜிக்கிற சிங்கமா இருக்குது இல்லையா? சிங்கம் கெர்ஜிக்கிற கேட்டு இருக்கிறோம். அது வகை தேடும், சுற்றி தெரியும். அதே போலதான் பிசாசு. இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது பிசாசு கூட அதே போல என்ன பண்ணுவான்? கெர்ஜிக்கிற சிங்கம் போல் சுற்றி திருவான். ஆனா யாரும் அவனோட டார்கெட்டா இருக்க போது? இயேசுக்கு சில உண்மையான பிள்ளைகள் தான் டார்கெட்டா இருக்க போகுது. அப்போ அவனோட டார்கெட் எல்லாமே யாரா இருக்க போது? உண்மை சீசர்கள் தான் இருக்க போகுது. அதனால்தான் நாம தான் முக்கியமா இதை வந்து அறிந்து கொள்ளணும். நாம விழித்துக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஆயுதங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு பலன் வேண்டும். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்போ நம்முடைய சகோதரர் பிற்காலத்துல பாக்குறோம், அவங்களுக்கு அப்படிப்பட்ட பாடுகள் இருந்தது. ஏன்னா பிசாசு வந்து எதிர்த்து நின்று கொண்டே இருந்தான். அன்று மாத்திரம் இல்ல, அன்று முதல் இன்று வரை பிசாசு வந்து என்ன பண்றான்? வகை தேடுகிறான், சுற்றி தேடுகிறான், எவனை விழுகலான்னு சொல்லி. ரொம்ப சுலபமா வந்து ஒருத்தனை வந்து அடிச்சு, அதாவது இந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இறைய தேடி அதை அடிக்கிறதுக்கு வகை தேடும். அதோட டார்கெட் எல்லாமே ஒரு இறைய தான் இருக்கும் இல்லையா? அதே போலதான் பிசாசு என்ன பண்ணா, அவன் ஒருத்தனை டார்கெட் பண்ணுவான். ஆனா உலக மனுஷன் அவன் டார்கெட் கிடையாது. இயேசு அறியாத மக்களை தொட மாட்டான். அவன டார்கெட் அவங்க கிடையாது. உண்மை சீசர்கள் தான் டார்கெட்டா இருக்க போகுது. ஏன்னா எப்போ வந்து சான்ஸ் கிடைக்குது, எப்போ வந்து அவங்க பலவீனம் அடிவாங்க, விசுவாசத்தை விழுந்து விடுவான்னு சொல்லி அவன் வகை தேடுவான். அதனால நாம என்ன பண்ணுமா? புத்தி உள்ளதா இருந்து வெளுத்திருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் சொல்லுது. அப்போ நம்ம முதல்ல இந்த சர்வாயுத வர்க்கத்தை பார்க்கலாம். அவனை எடுத்து நிக்கிறதுக்கு, அவனை சண்டை போடுறதுக்கு நமக்கு இந்த 7 விதமான ஆயுதம் வந்து தேவை. முதல்ல பாக்குறோம் இந்த கச்சையை பத்தி பாக்குறோம் இல்லையா? வாசிக்கலாம். இந்த கச்சையை பத்தி ஒரு 2-3 வசனம் வாசிக்கும்போது நமக்கு புரியும். வாசிக்கலாம். யோவான் 17:17 வாசிக்கலாம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமீன். ஆமீன். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்போ நம்ம பரிசுத்தம் பண்ணுவது ஒரு மனுஷன் அல்ல, தேவனுடைய வார்த்தை சத்தியம் தான் நம்மளை பரிசுத்தம் பண்ண போகுது. ஏன்னா உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை சத்தியமா இல்லையா? கண்டிப்பா வந்து 100% இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வசனங்கள். அவர் சத்தியம் உள்ளவர். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தார் பிலாத்து கிட்ட இல்லையா? அப்போ அவர் பேசுகிற வார்த்தை சத்தியம் உள்ள வார்த்தைகள். ஏன்னா அந்த சத்தியம் தான் நம்ம என்ன பண்ணும்போதுதான் பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வசனமே சத்தியம் சொல்லி பார்த்தோம். வாசிக்கலாம். இந்த பழைய ஏற்பாட்டுல இந்த கச்சை வந்து எதற்காக உபயோகப்படுத்தப்பட்டது, அது இன்னைக்கும் வந்து சில பேர் உபயோகப்படுத்துறாங்க. இது சரியா என்று வாசிக்கலாம். லேவியராகமம் 16:3-5. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டு கடாவையும் வாங்க கடவன். ஆமேன். ஆமீன். இந்த ஆரோன் யாரு? நம்ம நல்லா தெரியும் இல்லையா? இந்த ஆரோனு லேவி கோத்திரத்துல பிறந்த ஒரு ஆசிரியனா இருந்து அவனுக்கு ஒரு ஆசிரியரின் ஊழியல் இருந்தது. அப்போ லெவிட்டிகஸ், அதாவது அவன் ஒரு பிரீஸ்டா இருந்தான். அப்போ ஆரோன் பரிசு ஸ்தலத்தில் பிரவேசிக்க வேண்டிய விதமாது. அப்போ இந்த பரிசு ஸ்தலம் மகா பரிசு ஸ்தலம் என்று இருந்தது. ஆனா எல்லாருமே அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆனா லேவி கோத்திரத்துல பிறந்த ஒரு ஆசனம் மட்டும்தான் அதுல பிரவேசிக்க வேண்டும். இது கட்டளையாக இருந்தது. அப்போ அந்த ஆசனன் ஆகிய ஆரோன் வந்து அதுல பிரவேசிக்க வேண்டும். ஆனா அவன் வந்து சும்மா வந்து அதுல பிரவேசிக்க முடியாது. அவன் எப்படி பிரவேசிக்கணும்னு சொல்லி வசனமே சொல்லுது பாத்தீங்கன்னா, அவன் ஒரு காளைகளை பாவ நிவாரண பலியாக செலுத்தணும், ஒரு ஆட்டுக்கடா அதே போல என்ன பண்ணுமா சர்வாங்க தகன பலியாக செலுத்திட்டான் அதுல பிரவேசிக்க வேண்டும், இல்லைன்னா பிரவேசிக்க கூடாது. இது கட்டளை இருந்தது பழைய ஏற்பாட்டுல.
அதே போல அவன் பரிசுத்தமான சணல் அவன் என்ன பண்ணா, அவனுடைய அலங்காரம் இருந்தது, அவனுடைய சட்டை இருந்தது, அவன வஸ்திரம் இருந்தது. அவன் வஸ்திரம் எப்படி இருந்தா, அந்த வஸ்திரம் போட்டுக்கணும்னு சொல்லி வசனம் கொடுக்கப்பட்டிருந்தது, கட்டளை. அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லிடத்தை போட்டு என்ன பண்ணுமா, சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி, அந்த வஸ்திரத்துக்கு என்ன பண்ணுமா, இடைக்கச்சையை கட்டி கொள்ள வேண்டும். ஆனா இந்த இடைக்கச்சையை கட்டிக்கிற ஒரு ஆசனை இருந்தான் அன்னைக்கு. ஆனா இதை பார்த்துட்டா இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு அநேக சபைகளை பார்த்தீங்கன்னா, இந்த பாரம்பரிய சமயத்துல இந்த பாரம்பரிய சபைகளில் அநேகர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆசனை போல தங்களை காண்பிப்பார்கள். அவர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு ஒரு கருப்பான ஒரு கச்சையை கட்டிக்குவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டை பின்பற்றுகிற ஒரு ஆசிரியர் போலதான் இன்னைக்கு இருக்கிறாங்க, நியாயப்பண்ணத்தை கடைபிடிக்கிறாங்க. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்களும் ஆசாரியர்கள் போலதான் இருக்கிறோம், வெள்ளைங்க தரித்து கொண்டு ஒரு கச்சையை கட்டுறாங்க அந்த வஸ்திரத்துக்கு. அப்ப நான் தான் அந்த ஃபுல் ஃபீட்ல நிக்கணும், அந்த இட பரிசு ஸ்தலம் நினைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் இன்னைக்கு தவறா இருக்குது. ஆனா பழைய ஏற்பாடுல ஒரு ஆசிரியனா தான் செய்யணும் அது. ஏன்னா அவன் இடைக்கட்டை கட்டினான். அப்போ ஆரோன் கூட பாத்தீங்கன்னாக்கா தன் இடுப்புல அந்த பெல்ட்டை கட்டியிருந்தான், இடைக்கச்சைன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அவன் ஜலத்தினால் சாணம் பண்ண வேண்டும், அவைகளை தரித்து கொண்டு இஸ்ரேல் புத்திரராக சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டு கடவும் வாங்க கடவன் சொல்லி இது கட்டளையா கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இது எதுக்காக கொடுக்கப்பட்டது, ஏன் ஆரோன் இந்த வஸ்திரம் போட்டுட்டு அதே போல அந்த கச்சையை கட்ட வேண்டும், அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாத்திராகமம் 28:2. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆமென். ஆமேன். பாருங்க, இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருந்தா, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு, அவன் லேவி கோத்திரத்துல பிறந்த ஆசரனா இருக்கிறான், அதனால அவனுக்கு மகிமையும் அலங்காரமா இருக்கும் பொருட்டு அவன் பரிசுத்த வஸ்திரங்களை, இது என்னவா, எப்படிப்பட்ட வஸ்திரமா, பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாக. அப்போ ஒரு ஆசரனுக்கு பரிசுத்த வஸ்திரமாக இது கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அதுலதான் அவன் என்ன பண்றான், அந்த கச்சையை கட்டுறான். ஏன்னா அந்த முழு ஆடைக்கும் அந்த வெள்ளை, அது பாருங்க இன்னைக்கு கூட அது கட்டுறாங்க இல்லைங்களா, பெரிய வெள்ளை ஆடையை அணிந்து கொண்டு வஸ்திரத்தை போட்டுட்டு இன்னைக்கு அவங்க இடுப்புல என்ன பண்றாங்க, ஒரு கருப்பான ஒரு கச்சையை கட்டுறாங்க, அந்த பெல்ட்டை கட்டுறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, கவனிச்சீங்கன்னா. இது எல்லாமே எதுக்கு குறிக்குதுன்னா பாத்தீங்கன்னா, இவங்க நினைக்கிறாங்க இது அவங்களுக்கு ஆரோன் கொடுக்கப்பட்டது போலதான் நானும் ஒரு ஆசிரியன்னு சொல்லி கட்டுறாங்க. ஆனா இது உண்மையிலேயே அவங்களுக்கு பரிசுத்த வஸ்திரமா கொடுக்கப்பட்டிருந்தது. கண்டிப்பா அவங்களுக்கு ஆசன் கொடுக்கப்பட்டிருந்த கட்டளை இது. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே ராஜரிக ஆசை கூட்டம், நமக்கு அப்படிப்பட்ட வஸ்திரம் தேவையில்லை, உள்ளான அலங்காரம் தான் தேவைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம், சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கின்றன. ஆமீன். ஆமீன். பாருங்க, அவருடைய வசனமே சத்தியம் சொல்லு. அப்ப இந்த சத்தியம் என்னும் கச்சைனாக்கா இன்னைக்கு நாம ஒரு உடுப்பை உடுத்திக் கொள்வது அவசியம் இல்லை. நான் வெள்ளை எங்க போட்டுக்கிறத பத்தி சொல்ல இன்னைக்கு. ஆனா இந்த சத்தியம் என்ன கச்சை தான் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சத்தியத்தை, ஏன்னா இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை சத்திய வசனம். அப்போ இந்த வசனம் தான் நம்ம கச்சையாக நம்ம இடுப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்ம லிட்டரலா ஒரு இடுப்புல கட்ட போற விஷயம் கிடையாது. இது ஆவிக்குறாத்துல பாக்குறோம் இல்லையா, சத்தியம் என்னும் கச்சையை நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். ஆனா அன்னைக்கு ஆசனை கொடுக்கப்பட்டது எதுக்காக, பரிசுத்த அலங்காரமாக வஸ்திரமா கொடுக்கப்பட்டது. அப்ப நம்ம சரீரத்துக்கு அலங்காரமாக பரிசுத்தத்துக்காக கொடுக்கப்பட்டது எது, சத்தியம் என்னும் கச்சைன்னு சொல்லி பாக்குறோம். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சொற்கள் எல்லாமே மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி குப்பான சுத்த சொற்களா இருக்குது இல்லைங்களா, அது சுத்த சொற்கள். அப்போ இந்த வசனம் தான், இந்த சத்தியம் தான் நமக்கு கச்சைன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இன்னைக்கு அதை அறியாம இருக்கிறாங்க, லிட்டரலா ஒரு வஸ்திரம் போட்டுன்னு அதுதான் நம்ம பரிசுன்னு நினைக்கிறாங்க. வாசிக்கலாம், யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். ஆமென். சத்திய ஆவியாக அவர் வரும்போது, யார் சத்திய ஆவி அவர்ன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து சத்திய ஆவியானவரா இருக்கிறார் இல்லையா, அவருடைய வசனமே சத்தியம். அப்ப சத்திய ஆவியானவர்னா யாரு, வேறொரு நபர் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் சத்திய ஆவியானவராக இன்னைக்கு நமக்குள்ள வசிக்கிறார். அவர் வரும்போது என்ன பண்ணுவார், நமக்குள்ள வந்தார்னா சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார். நம்ம நடத்துறது யாரு, மனுஷன் அல்ல, நம்மை நடத்துவது தேவ ஆவியானவர். இயேசு கிறிஸ்து சத்திய ஆவியாக இருக்கிறார். அப்ப நமக்குள்ள இருக்கிறது அவர் தான் இல்லையா. அவர் தம்முடைய சுயமாய் பேசாம தாம் கேள்விப்பட்டகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப நடக்க போற அதாவது நடக்க போற இன்னும்
1 வருஷம் 2 வருஷம் பிறகு நடக்க போற காரியம் எல்லாவற்றையும் அறிவிக்கிறது யாரு? சத்திய ஆவியாகிய அவர்தான் இல்லையா? அப்ப இந்த 2000 வருஷம் முன்பாகவே இயேசு கிறிஸ்து அதாவது யோவானுக்கு வெளிப்படுத்த விஷயத்துல இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் அன்னைக்கு ஆண்டவர் காண்பித்து இருக்கிறார் தரிசனமாக இல்லையா, எழுதப்பட்டது. அப்ப இன்னைக்கு இந்த ரகசியம் நாம அறிந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அறிவித்தது யாரு? மனுஷன் அல்ல, சத்திய ஆவியாக அவரே நமக்கு வரும் காரியங்களை வெளிப்படுத்தினார். அப்போ இந்த சத்திய ஆவியானவர் தான் நம்மை நடத்துகிறார். அப்போ சத்திய ஆவியானவர் யாரு? இயேசு கிறிஸ்து இல்லையா? அப்போ அவருடைய வசனமே சத்தியம் சொல்லும் போது சத்தியம் என கச்சை நாம் அணிந்து கொள்வது அவசியம். வாசிகளா 1 யோவான் 4:6. இதற்கு நமக்கு வித்தியாசம் தெரியணும். வாசிங்க. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். பாருங்க, சத்திய ஆவியானவர் யாரு, வஞ்சக ஆவி எதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது பகுத்தறிவுல எல்லாம் இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்க பெரிய அற்புதம் செய்வான்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் எச்சரித்தார். இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு யாரும் வஞ்சிப்பாங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிப்பா, சூசன் பீப்புள், அவங்களதான் வஞ்சிப்பான்னு சொல்லி சொல்லப்பட்டது இன்னைக்கு நடக்குது இல்லையா? அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு, விழித்து இருக்கிறதுக்கு வசனம் சொல்லுது, கண்டுபிடிக்கணுமா? எப்படி? நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். யோவான் சொல்றான், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் இல்லைங்களா? அப்ப நாம சத்தியம் ஒருத்தருக்கு சொல்லும் போது நமக்கு செவி கொடுத்தானாக்கா அவன் தேவனை அறிந்து கொள்கிறான். தேவனை அறிந்தவன் செவி கொடுப்பான் இல்லையா? எல்லாரும் செவி கொடுக்க மாட்டாங்க. அப்ப தேவனால் அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் இராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கறதில்லை. அப்போ அவன் யாருன்னு கண்டுபிடிச்சல இல்லையா? யார் செவி கொடுப்பான், யார் செவி கொடுக்க மாட்டான், நல்ல வசனத்துல கிளியரா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அங்கு அறிந்திருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறோமா? ஆம், இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள முடியும். இதனால இந்த வசன நிமித்தமாக ஒருத்த செவி கொடுத்தானா அவன் தேவோட வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். செவி கொடுக்கலாம் யாருன்னு சொல்லி இந்த வசனத்தை கண்டுபிடி. அப்போ இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்து கொள்ளுவீர்கள். அப்போ சத்திய ஆவியினர் வரும்போது நமக்கு சகலத்தையும் வெளிப்படுத்தும் சொல்லி வசனம் பார்த்தோம். வாசிக்கலாம். யோவான் 18:37 வாசிக்கலாம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஆமீன். ஆமீன். இயேசு கிறிஸ்து பாருங்க சாட்சி கொடுக்கிறாரு. பாருங்க அவர் என்ன சொல்றாரு. அந்த பிலாத்து, நீ ராஜாவான்னு அந்த பிலாத்து கேக்குறான். அப்ப ஏசப்பா சொல்றாரு, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். அப்ப இயேசு கிறிஸ்து ராஜாவாக தான் வந்தார் அந்த மக்களுக்காக. ஏன்னா அவர் தான் ஒரே ஏன்னா அதாவது நம்ம ஆரம்பத்திலே பாக்குறோம், அதாவது எபிரேய மக்கள் யூத மக்கள் அதாவது எங்களுக்கு ஒரு ராஜா ஒண்ணுன்னு கேட்டது அவங்கதான். தேவன் தான் ராஜாவா இருந்தாரு. ஆனா இவங்க தான் எங்க ஆண்டவர் பேசக்கூடாது, எங்க நடுவுல ஒரு ராஜா இருக்கணும், எங்க ஒரு ராஜா வேணும்னு கேட்டதே இவங்க தான். ஆனா தேவன் ராஜாவா இருக்கும்போது கூட விருப்பம் இல்லாம இந்த ஜனங்க தான் என்ன பண்ணாங்க, சாமியோட கேக்குறாங்க எனக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, சவுல அபிஷேகம் பண்ணி ராஜாவை ஏற்படுத்த முதல் ராஜா சவுலு தான். இயேசு கிறிஸ்து ராஜாவா இருந்த போது கூட தேவனை ஏற்றுக்கொள்ளாம ஒரு மனுஷன் ராஜா வேணும்னு கேட்டது இவங்க தான். ஆனா இயேசு கிறிஸ்து ராஜாவாக தான் இறங்கி வந்தார், ராஜாவாக. ஆனா அவர் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஆனா ராஜாவாக வந்த இயேசுவே இவங்க என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து முதல்ல ராஜாவா தான் வந்தார். அதான் இயேசு சொல்லு, நீ சொல்லுகிற ராஜா தான். ஆனா இவங்க ராஜாவை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இவருக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லாதனால இவர் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஆனா 2ஆம் தரம் வரும்போது அவர் ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் நியாய தீர்ப்பு செய்து இந்த பூமியில 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போற. இது உண்மை, இது சத்தியம் என்று நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன், பிறந்தேன்னு சொல்லி இயேசப்பா சொல்றாரு. பிலாத்து கிட்ட சொல்றாரு ஆண்டவரு, என்ன சொல்றாரு பாருங்க, நீ சொல்லுகிற அப்படின்னு ராஜா தான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். ஏன்னா அவர் தான் சத்தியமுள்ள தேவன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்ப யாரெல்லாம் இயேசப்படைய வார்த்தை கேட்கிறாங்களோ அவன் தான் சத்தியவான். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்ப கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு உள் வாங்கி கொண்டு பலன் கொடுக்கறான் தான் சத்தியவான் சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். அப்ப நாம கூட இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு சாட்சி கொடுக்கிறோமா?
நாம் சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டிருந்தால் நாம இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருப்போமா? சாட்சிகளா இருப்போம். அப்ப அந்த சத்தியம் என்ற கச்சை நமக்கு தேவைன்றது பார்க்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 15:1-2 வாசிக்கலாம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஆமென். ஆமென். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இல்லையா? யார் வாசம் பண்ண முடியுமா? யார் தங்க முடியுமா? உத்தமன் நடக்கிறவன் தான். இல்லையா? யார் உத்தமன்? எல்லாருமே இல்ல. அப்போ உத்தமன் நடக்கிறவன் நீதிமான் தான். நீதியை நடப்பிக்கிறவன் தான் உத்தமன். இல்லையா? நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான். அப்ப சத்தியத்தை சத்தியமா பேசணும். உள்ளதுன்னு சொல்லுங்கன்னு வசனம் சொல்லுது. இல்லையா? சத்தியத்தை வந்து டிஸ்ட் பண்ணி பேசாம, மறைச்சு ஒளிச்சு பொய்ய பேசாம சத்தியத்தை என்ன பண்ணுமா? சத்தியமா பேச வேண்டும். மனதார சத்தியம் பேசுறவன் தான் அவன் தான் நீதிமான். அவன் தான் என்ன பண்ணுவான்? எங்க தங்குவானா? பரிசுத்த பர்வதத்தில் தங்குவான். அப்போ சத்தியமுள்ளவரை அறிந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை பேசுகிறவன் தான் நீதிமானா இருப்பான். அவன் தான் வந்து சத்தியவான்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம முதல் விஷயத்தை பார்த்தோம். முதல் சர்வாத வர்க்கம், அதாவது சத்தியம் என்னும் கச்சைன்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவது சர்வாயுதத்தை பத்தி பார்க்கலாம். ஏசாயா 59:17. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிகட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். ஆமென். ஆமீன். பாருங்க, ஆண்டவர் வந்து எப்படி இருந்தாலும் அவர் குறித்து சொல்லப்பட்ட வசனம் பாருங்க. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தாரா? அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து கொண்டிருந்தார் ஆண்டவர். இரட்சிப்பென்னும் சீராவை தலைச்சீரு தமது சிரசில் தரித்து கொண்டு, அப்போ ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இல்லையா? அப்போ ஆண்டவர் கூட இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து கொண்டு நீதி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி கொண்டு வைராகத்தை சால்வையாக போர்த்து கொண்டிருந்தார். யாரும் நம்முடைய ஆண்டவர். அப்போ நமக்கும் அதான் ஆண்டவர் சொன்னாரு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, அதாவது பிரஸ்ட் பிளேஸ் ரைச்சியஸ்னஸ் சொல்லி பாக்குறோம். எபேசியர் 6 வாசிக்கிறோம். இல்லையா? நீதி என்னும் மார்க்கவசம். அப்ப எப்படிப்பட்ட மார்க்கவசம்? ஏன்னா ஒரு போர் வீரனுக்கு இந்த மார்க்கவசம் என்பது அவசியம். ஷீல்டு. இல்லையா? ஏன்னா ஒரு எதிரியானவன் அம்பு வீசும் போது அவனுடைய அன்பு வந்து நம் இருதயத்தை குத்தி விடாதபடிக்கு அதை பாதுகாத்துக் கொள்ள, நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்பட அவன் என்ன பண்ணுவான்? மார்க்கவசத்தை தரித்துக் கொள்வான். அதே போலதான் நாமும் கூட நீதி என்னும் மார்க்கவசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சத்ரு என்ன பண்ணுவான்? அநேக அம்புகளை எய்வான். இல்லையா? எவனை விழுங்கலாம்னு சொல்லி. இல்லையா? அதை தடுக்கிறதுக்கு, அதை நம்முடைய இருதயத்துல வந்து குத்தி விடாதபடிக்கு நம்ம ஆவிக்குரிய மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். இப்ப நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? அதாவது ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட தலைச்சீரை தரித்துக் கொண்டிருந்தார், அதே போல எப்படிப்பட்ட மார்க்கவசம் அணிந்து கொண்டார்? நீதி என்னும் மார்க்கவசம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:8. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆமீன். ஆமீன். பகலுக்குரியலாக நாமோ, நம்ம ஒரு காலத்துல இருள இருந்தோம். பாவம் என்ற இருள் அகப்பட்டு இருந்தோம். இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்து நம்மை விடுவித்தார். அப்போ அந்த சத்தியம் தான் நம்ம விடுதலை பண்ணினது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ பகலுக்குரியலாக, அப்ப நாம இன்னைக்கு இருள இல்ல, பகலுக்குரியலா வெளிச்சம் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப நாம எப்படி இருக்கணும்? தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம். அப்ப இங்க 2 விதமான விஷயத்தை பாக்குறோம். எது எப்படிப்பட்ட மார்க்கவசம் அறிந்து கொள்ள வேண்டாமா? விசுவாசம், 2வது அன்பு. இதுல அன்புதான் பிரதானம். இல்லையா? எல்லாவற்றுக்கும் மேல அன்புதான் பிரதானம். விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம். இதை அணிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஏன்னா ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை தரித்துக் கொண்டிருக்க கடவும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ சத்ருவானவன் அநேக அம்புகளை எய்வான். அதுல தப்பிக்க நாம இந்த மார்க்கவசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட மார்க்கவசம்? ரட்சிப்பும் அதே போல விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம். இது குறித்து வாசித்து பார்க்கலாம். அடுத்தது யோவான் 8:43-45.
என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. ஆமென். ஆமீன். அந்த மக்களுக்கு ஆண்டவர் அவங்களோட பேசும்போது கூட அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து மேல அன்பே இல்லை, விசுவாசமும் இல்லை. அதனாலதான் அவங்க விசுவாசிக்காம போயிட்டாங்க. ஏன்னா விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி வசனம் சொல்லுது. ஏசப்பா சொல்றாரு, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீங்க? அவங்கள பார்த்து சொல்றாரு ஆண்டவர், ஏன் என் வசனத்தை நீங்கள் அறியவில்லை? ஏன் என் உபதேசத்தை நீங்க கேட்க மனதில்லை? உங்களுக்கு நீங்கள் உங்கள் பிதாவின் பிசாசினால் உண்டானீர்கள், அதாவது நீங்க விசுவாசிகளே என்னுடைய உபதேசத்தை கேட்க மாட்டீங்கன்னு சொல்லி ஏசப்பா அவங்களை கடிந்து கொண்டார். உங்கள் பிதாவுடைய பிச்சையின்படியே நீங்க செய்ய மனதா இருக்கிறீங்க. அவங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், உங்கள் பிதாவாகிய பிசாசு, ஏன்னா நீங்க வசனத்தை கேட்கவும் மாட்டீங்க, அதே போல விசுவாசமும் இல்லை உங்களுக்கு. அவங்களை பார்த்து கடிந்து கொண்டாரு ஆண்டவர். அவன் ஆதி முதற்கொண்டு எப்படி இருந்தானா மனுஷ கொலைபாதகன். சத்தியம் அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்றாரு ஏசப்பா. ஏசப்பா சொல்றாரு, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தினால் நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யினும் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். யாரு? பிசாசு. அவன் என்ன பண்ணுவான்? பொய் பேசுறவன், பொய்க்கு பிதா, ஃபாதர் ஆஃப் லைஸ் யாரும் சொல்றோம்னா பிசாசு தான். அதான் என்ன சொல்றாரு, அவன் பொய்க்கு பிதா இருக்கிறான். பிதாவா இருக்கிறதுனால அவன் பொய் பேசும்போது என்ன பண்றான்? தான் சொந்தத்தில் எடுத்து சொந்த வார்த்தை பேசுவான். அவன் தான் பிசாசானவன், பொய் பேசுகிறவன். அதான் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறபடினா நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. ஏன்னா அவங்க ஏன் விசுவாசிக்கலையா? ஆண்டவர் பேசும்போது சத்தியத்தை பேசுறாரு. ஏன்னா அவர் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதான் ஏசப்பா சொல்றாரு, நான் உங்க சத்தியத்தை சொல்லி இருக்கிறபடினால் நீங்க என்னை விசுவாசிக்கவில்லை. அப்போ அவங்க அந்த மார்க்கவசம் இல்லை. எப்படிப்பட்ட மார்க்கவசம்? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம் இல்லாதனால அவங்க விசுவாசம் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம், மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஆமென். அப்போ விசுவாசம் இல்லாதவன், விசுவாசம் விழுந்து போறானா, அவன் கண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா அவங்ககிட்ட இணையம் இல்ல, சத்தியம் இல்லை. அது ரெண்டாவது, அவன்கிட்ட விசுவாசம், அன்பு என்னும் கேடகம் இல்லை. அதனால விசுவாசம் அம்பு விடும்போது அவன் இடத்துல பாய்ந்து விசுவாசத்தை விழுந்து போறான். எதனால வசனம் சொல்லுது பாருங்க. ஒரு ராஜ்யத்தில் வசனத்தை கேட்டும் கூட உணரா இருக்கும்போது, உணரவில்லை. அவங்க வசனம் கேட்கறாங்க, காதால காதால விட்டுறாங்க, உணரவில்லை. அப்படி இருக்கும்போது என்ன பண்றான்? பொல்லாங்கன் யாரு பொல்லாங்கன்? பிசாசு. பொய்க்கு பிதா இருக்குது யாரு? அவன் தான். என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணான்? இடத்துல விதைக்கப்பட்டதை, விதை வசனம் சொல்லி பாக்குறோம். அப்ப உள்ளத்துல விதைக்கப்பட்ட வசனத்தை என்ன பண்றான்? பறித்து கொள்ளுகிறான். ஏன்னா அவங்க உணர்வு இல்லை. வசனம் கேட்கிறாங்க, கேட்டு அவங்க உணரவில்லைனாக்கா பிசாசு என்ன பண்றான்? உள்ளத்தில் விதைக்கப்பட்ட திருடுறான். அதனாலதான் என்ன பண்ண, நமக்கு இந்த கவசம் தேவை. மார்க்கவசம்ன்றது அவசியம். இது விசுவாசம், அன்பு என்னும் கவசம். இது இல்லைன்னா பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டான். அப்ப வழி அருகே விதைக்கப்பட்ட என்ன பண்ணுவான்? எப்படிப்பட்டவன் இருக்கிறான்? வசனம் கேட்கிறான், உணரவில்லை. ஏன்னா பிசாசு உள்ளத்துல இருக்கிறத திருடி விடுகிறான். விசுவாசம் இல்லாம விழுந்து போகிறான். அதனால அப்படிப்பட்ட என்ன பண்ணமா? இந்த மார்க்கவசம் இல்லாதனாலதான் விழுந்து விடுகிறான். அப்போ நமக்கு விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம், நீதி என்னும் மார்க்கவசம் மிக மிக அவசியம். வாசிக்கலாம், யோவான் 10:10. இந்த பிசாசு எப்படிப்பட்டனா வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமீன். பிசாசு எதுக்கு வரானா பாத்தீங்கன்னாக்கா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். திருட வேலை என்ன? திருடுறது, கொலை பண்றது இல்லையா? அதே போல பிசாசு இவன் என்ன பண்ணா? திருடுகிறான். அப்ப உள்ளத்தில் விதைக்கப்பட்டதை திருடுறது யாரு? பிசாசு தான். அவன் இடத்துல அத வசனம் வாஸ்தா இல்லையா? அவன் இருத்திலே விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அப்போ வழி அருகே விதைக்கப்பட்டவன் எப்படி? அவன் கவசம் இல்லை, மார்க்கவசம் இல்லாதனால, அந்த விசுவாசம், அன்பு இல்லாதனால உள்ளத்துல விதைக்கப்பட்டதை பிசாசு திருடி விடுகிறான். அதனால திருடனுடைய வேலையை திருடுறதுதான் இல்லையா? ஆனா ஏசப்பா எதுக்காக வந்தாராம்? நானும் அவைகளை ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் படவும் வந்தேன். இயேசு கிறிஸ்து ஜீவனை அழிக்கும்படிதான் வந்தார், ஜீவனை கொடுக்கத்தான் ஏசப்பா வந்தார். ஆனா அவனுடைய வேலை என்ன? உள்ளத்தில் விதைக்கப்பட்டதை திருடுறதுதான் அவனுடைய வேலை.
திருடுறது, கொல்றது அவனுடைய வேலை. அப்ப நாம இப்படிப்பட்ட மார்க்க அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் 1 யோவான் 2:29. அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். நீதி என்னும் மார்க்க அவசம் சொல்லி பார்த்தோம் இல்லையா, இந்த சர்வாயுத வர்க்கம். ஏன்னா அவர் நீதி உள்ளவரா இருக்கிறது போலவே உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள பிறந்தவன் யாருன்னு சொல்லணும்? நீதியை செய்கிறவன் தான் இல்லையா, நீதியை கேட்கிறவன் அல்ல. அப்ப நீதியை படிப்பிக்கிறவன் தான் நீதிமான். அப்படிப்பட்டவன் நீதியை செய்கிறவன் எவனும் தேவ நீதியை செய்கிறவன் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறோம். வாசிக்கலாம் 3 யோவான்ல 1ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாய் இருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஆமென். ஆமென். நீதியை செய்கிறவன் எவனும் தேவனால் பிறந்தவன் சொல்லி வசனம் சொல்லுது. யாரு? நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. அப்ப நன்மை செய்கிறவன் எப்படி பண்ணா இருக்கணும்னா தேவனால் உண்டா இருக்கிறவன், அவன் தான் நன்மை செய்வான். ஆனா தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை, தேவனை அறியாதன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நாம தேவனால் பிறந்தவர்களா இருந்தா தேவ நீதியை கடைபிடிக்கணும், அதான் முக்கியம். நீதியை செய்கிறோம் சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நீதி என்னும் மார்க்க வசதி அணிந்திருந்தால் நாம் தேவ நீதியை கை கொள்வது அவசியம். வாசிக்கலாம் ரோமர் 10:1-4. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஆமென். ஆமீன். பாருங்க, பவுல் எழுதும்போது ரோமா பரிகை எழுதும்போது சொல்றான், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்குது. அப்ப இஸ்ரவேல் ரட்சிக்கப்படணும். ஏன்னா அவங்க ரட்சிப்பை இழந்துட்டாங்க. அதனாலதான் புறஜாதிக்கு போயிடுச்சு அன்னைக்கு இல்லைங்களா. அவங்க எவ்வளவோ தடவை ஆண்டவர் சொல்லி பார்த்தாரு, நானே அவர் சொல்ல விசுவாசம் இல்லை. அவங்க சொந்த ஜனமே சிறுவில் அவரை அறைந்து விட்டார்கள். கடைசியில அப்போஸ்தலர் விஷயம் அறிவிக்கிறாங்க. எவ்வளவோ சொல்லும் போது கேட்காம போயிட்டாங்க. அதான் ரட்சிப்பு யாருக்கு போயிடுச்சு? புறஜாதிக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல்ல ஒரு பகுதி, ஒரு மக்கள் அதாவது 2 போர்ஷன் அவங்க விசுவாசம் இல்லாதான் இருக்கிறாங்க. ஏன்னா ஏசப்பா வரும்போதுதான் ஒரு கூட்டம் மக்கள் இயேசு கிறிஸ்துவ பார்த்து கண்ணார கண்டு விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்க போகுது கடைசியில இல்லையா. அப்போ எல்லாருமே ரட்சிப்படணும் அப்படின்று என்னுடைய விண்ணப்பம் சொல்லி பவுலும் சொல்றான். இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆனா தேவனை பற்றி அவர்களுக்கு வைராகம் உண்டு என்று அவளை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆனா அந்த மக்களுக்கு தேவனை பற்றி ஒரு வைராகம் இருந்ததாம். ஆனா எப்படிப்பட்ட வைராகியமா பவுல் சொல்றான், ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராகம் அல்ல, அது உண்மையான வைராகம் கிடையாது. எப்படின்னாக்கா அவர்கள் தேவநீதியை அறியாமல் அவங்க தேவநீதி தேடல. ஏன்னா தேவநீதி, அதாவது நீதி என்னும் மார்க்கவசம் அவர்கள் தேடவில்லை. தேவநீதி அறியாம தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. அவங்க ஏன் அவங்க தேவநீதி கீழ்ப்படியா சுயநீதி தேடினாங்க. எப்படியா? அதாவது விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பணத்தை முடிவா இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து, கிரைஸ்ட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி லா இல்ல, இயேசு கிறிஸ்து நியாயப்பணத்தை முடிவு. ஆனா இன்னைக்கு நாம நியாயப்பணத்துக்கு கீழே இல்ல, நம்ம எல்லாரும் கிருபைக்கு கட்டிப்பட்டிருக்கோம் இல்லையா. இன்னைக்கு நியாயப்பிரமாணம் அல்ல, கிருபை பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கிறோம். ஆனா இந்த மக்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க? சுயநீதி தேடினாங்க. அதனாலதான் விசுவாசம் இல்லைன்னு சொல்லி ஏசப்பா அன்னைக்கு சொன்னார். ஏன்னா தங்கள் சுய மகிமையை தேடினார்கள், தேவநீதியை தேடாம சுய மகிமையை தேடினாங்க சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம் ரோமர் 4:3. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. ஆமென். ஆபிரகாம் என்ன சொல்றோம்? விசுவாசம் தகப்பன். ஏன்னா தேவநீதிய உடையவனா இருந்தான். ஏன்னா அவன் தான் அதாவது இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகளை அன்றைய தினமே கடைபிடித்தவன், விசுவாசத்துல வல்லவன் சொல்லி வசனம் பாக்குறோம் இல்லையா. அப்ப வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் இல்லையா, அன்றைய தினமே எல்லா காரியம் செய்தான், அப்படியே கீழ்ப்படிந்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அப்ப தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இல்லையா. அப்ப நீதி என்னும் மார்க்கவசத்தை அவன் அணிந்திருந்தான் சொல்லி நல்லா வசனம் பாக்குறோம். வாசிக்கலாம் எபிரேயர் 11:7. அதே போல வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஆமீன். அவன் நோவா எப்படிப்பட்டனா இருக்கிறான்? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். யாரு? நோவா. எப்படி? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதலை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்றான். இன்னும் 120 வருஷம் பிறகு நடக்க போற ஒரு காலத்தை ஆண்டவர் அறிவிக்கும் போது அவர் தேவ பக்தி உள்ளனா இருந்து அதை நடப்பித்தான், எச்சரிக்கை பெற்றான், பயபக்தி உள்ளனானா நம்ம இல்லையா? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணிக்குள்ள உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு எப்படி ஆனான்? சுதந்திரவாளி ஆனான். ஏன்னா தன் குடும்பத்தை காப்பாத்துக்கு அவன் ஜாக்கிரதையா இருந்தான், தேவ எச்சரிக்கை பெற்று பக்தி உள்ளனா இருந்தான் இல்லையா? அப்போ அவன் எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தான்? அவனுக்கு நீதி என்னும் மார்க்க அவசரம் அணிந்திருந்தான்னு சொல்லி பாக்குறோம். வாசிகள் அடுத்தது 3வது விஷயம், அதாவது இப்ப 2 விஷயம் பார்த்தோம், சர்வாயுத வர்க்கம். அடுத்தது சமாதானத்தை சீஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை பார்க்கலாம். வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 15. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். ஆமென். இந்த 3வது சர்வாயுத வர்க்கம் சமாதானத்தின் சுவிசேஷம், காஸ்பல் ஆஃப் பீஸ், ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அது காலில் என்ன பண்ணுமா? தொடுத்து கொள்ள வேண்டும். பாருங்க வசனம் என்ன சொல்லுது? அதாவது ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும், யாரெல்லாம் ஏசப்பன் நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? இங்கதான் ஒரு கேள்வி வருது. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமே இல்ல, எப்படி அவன் தொழுது கொள்ள முடியும்? அதே போல இயேசு கிறிஸ்துவ பத்தி கேள்வியே படல, எப்படி விசுவாசிப்பாங்க? அப்ப முக்கியமா இங்க முக்கியமான விஷயம் என்ன பாக்குறோம் பாத்தீங்கன்னாக்கா, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்போ ஒருத்தருக்கு இயேசுடைய சத்திய வசனம் அறிவித்தா தான் இயேசு பத்தி அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? நாம கூட ஒரு காலத்தை அறியாம இருந்தோம் இல்லையா? இயேசு யாருன்னு தெரியாம இருந்தோம் நமக்கு கூட. அப்போ நமக்கு ஒருத்தன் அறிவித்ததுனாலதான் இயேசப்பா யாரு அப்படின்றது நம்ம அறிந்து கொண்டோம். அதான் வசனம் சொல்லுது. அதாவது பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்போ இங்க முக்கியமா என்ன பாக்குறோம்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அதனாலதான் ஏசப்பா சொல்ற, புறப்பட்டு சென்று சுவிசேஷம் அறிவிங்கள். அப்ப புறப்பட்டு சென்று சுவிசேஷம் அறிவித்தா தான் கேள்விப்படுவாங்க, விசுவாசிப்பாங்க இல்லையா? அப்போ பாருங்க, சமாதானத்தை கூறி எப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ண வேண்டுமா? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள். யாருடைய பாதம்? நற்காரியங்களை அறிவிக்கிறார்கள். அவங்க பாதம் எப்படி இருக்குமா? அழகான பாதைகள் என்று எழுதிருக்குது. பாருங்க, இதே வசனத்தை நம்ம ஏசாயா 52:7 வாசிக்கலாம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஆமேன். ஆமீன். பாருங்க, இந்த முக்கியமான சர்வாயுத வர்க்கம் நமக்கு அவசியம். புறப்பட்ட சென்று சீசம் அறிவிக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சீசமா அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சீசனுடைய பாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்குதா? மலைகள் மேல் எவ்வளவு அழகான பாதைகள். அப்ப நாம புறப்பட்டு சென்று சமாதானத்தை சீசம் அறிவித்தோம்னா நம்முடைய பாதங்கள் அழகான பாதைகள் இயேசப்பா சொல்றாரு. அப்ப நம்முடைய கடமை இப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். காஸ்பல் ஆஃப் பீஸ் வாசிக்கலாம். மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். இது முக்கியமான கட்டளை இயேசப்பா கடைசியா கொடுத்தாரு. என்னது? அவரை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய், வெறும் இஸ்ரேல் மக்கள் மாத்திரமல்ல, உலகம் எங்கும், ஹோல் வேர்ல்டு இல்லையா, எல்லா நேஷன்ஸ், எல்லா ராஜ்யத்துக்கும் சீச அறிகிறது கடமைன்னு சொல்றாரு. நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன பண்ணுமா? சிஷ்டத்தை பிரசங்கிக்க வேண்டும். இது கட்டளை முக்கியமா இல்லையா? ஒரு சபைக்குள்ள போய் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் உட்காந்துட்டு வந்தா ஒருத்தருக்கு சீசம் எப்படி அறிக்கப்படும்? அதான் வசனம் பார்த்து இல்லையா, ரோமர் 10 கேள்விப்பட்டாதான் அவங்க விசுவாசிப்பாங்க. அப்ப கேள்விப்படனாக்கா நம்ம புறப்பட்டு சென்று அறிவித்தாதான் கேள்விப்படுவார்கள் இல்லைங்களா? நாம எப்படி கேள்விப்பட்டோம்? நம்ம ஒரே இடத்துல இருக்கிறோம்,
அப்போ ஒருத்தர் புறப்பட்டு வந்து அவன் சொல்லும் போதுதான் கேட்டோம் இல்லைங்களா? ஏன்னா தோமா வந்து 12 சீஷன்ல ஒருவனா இருந்தான். அவன் புறப்பட்டு வந்து இந்தியாவுக்கு வந்த பிறகுதான் சீஷம் அறிக்கப்பட்டது முதல் இல்லையா? அப்போ இந்த நம்ம தேசத்துக்கு சீஷம் எப்படி அறிக்கப்பட்டது? தோமா புறப்பட்டு வந்து இங்க சீஷம் அறிவித்து ரத்த சாட்சியம் மறித்தான் தோமா இல்லையா? அதே போலதான் நம்ம சீஷம் அறிவிப்பது நம்முடைய கடமை. அப்போ இப்படிப்பட்ட சர்வாயுத வார்த்தை நம்ம தரித்துக் கொண்டால்தான் இன்னொருத்தருக்கு சீஷம் அறிக்கப்பட முடியும் சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம், மத்தேயு 4:23 வாசிக்கலாம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஆமென். ஏசப்பா கூட மனுஷகுமாரன் பூமியில இருந்தார். அவர் சும்மா இருந்தாரா? நான் தேவன் தான்பா, நான் வந்து காஸ்பல் அறிவிக்கணும், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அப்படியா சொன்னார்? இல்ல, அவர் மனுஷகுமாரன் வந்து கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களும் நிறைவேற்றினார். எப்படி இருந்தார் பாருங்க அவரு. இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்தார், நடந்து போனார். அவர் நடந்தே போய் என்ன பண்ணாரு? அவருடைய ஜெப ஆலயங்களை உபதேசம் பண்ணார், காஸ்பல் அறிவிச்சார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அப்ப நன்மை செய்யும்படி இயேசு கிறிஸ்து சுற்றி திருந்தார் இல்லையா? அதே போலதான் நாம இப்படிப்பட்ட சர்வாயுதவர்கள் சமாதான சிருஷ்டி அறிக்கிற பாதங்களை எவ்வளவு அழகானதுகள் என்று சொன்னார் இல்லையா? அப்போ நாம கூட நம்முடைய கடமை என்ன? காஸ்பல் அறிவிக்கிறது. அப்படி இப்படிப்பட்ட சர்வாயுதவர்கள் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது முக்கியமானது விசுவாசம் என்னும் கேடகம், அதாவது ஷீல்டுன்னு சொல்லி பாக்குறோம். இந்த ஷீல்டு எதற்காக? ஏன்னா ஒரு யுத்தத்துல ஒரு 2 பேர் சண்டை போடும்போது ஒருவன் அம்பு வீசும்போது அந்த அம்பை தடுக்கிறதுக்கு கையில என்ன பிடிச்சிருப்பான்? ஷீல்டு இல்லையா? அப்ப நமக்கு எப்படிப்பட்ட ஷீல்டு வேணும்னு பார்க்கலாம். ஆவிக்குரிய ஷீல்டு பத்தி பார்க்கலாம். வாசிக்கலாம், ரோமர் 10:9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். ஆமென். ஏன் வந்து இந்த விசுவாசம் என்ன கேடகம், அதாவது ஃபெய்த் என்ற அந்த ஷீல்டு நாம வந்து கையில பிடிக்கணுமா? ஏன்னா பொல்லாங்குமையையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போட வேண்டும். அதுக்காக தான் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளவர்களாக நில்லுங்கள். அப்போ விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நிற்க வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும். அப்ப இங்க வாசிக்கிறோம், அதாவது ரோமர் 10:9 கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு, இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன பண்ணுவோம்? வாயினால் அறிக்கையிடுதான் வந்து முக்கியம். அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இடத்துல விசுவாசித்தால், இதுதான் ரொம்ப அவசியம். எப்படி விசுவாசம் இருக்கணுமா? உன் இடத்துல விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக என்ன பண்ணமா? இடத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். அப்போ விசுவாசம் உண்டாகணும் என்ன பண்ணமா? பாருங்க, வசனம் சொல்லுது, நீதி உண்டாக இடத்துல விசுவாசிக்கப்படும். எங்க விசுவாசம் வரணுமா? இடத்துல. அப்ப உள்ளத்துல இருந்தான் விசுவாசம் உண்டாகணும் இல்லையா? ஏன்னா இங்கதான் வந்து என்ன பண்ணுவான்? இந்த இருதயம் ரொம்ப முக்கியமானது. நம்ம சரீரத்துக்கு, முழு சரீரத்துக்கும் இருதயம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கதான் என்ன வருதா? பொல்லாததுலயும் தோன்றும் இல்லையா? வாயினால் வரும் வம்பு, தூஷணம், கெட்ட வார்த்தை எல்லாமே வந்து எங்க தோன்றுதான்? இருதயம். தோன்றி வாய் வழியா வருகிறது. இது தீட்டுப்படுத்தும் ஏசப்பா சொன்னார் இல்லையா? அப்ப இருதயம் வந்து சுத்திகரிக்கப்படணும். அப்ப இங்க என்ன இருக்கணுமா? விசுவாசம், நீதி உண்டாக இடத்துல விசுவாசிக்கப்படணும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். அப்ப இங்க விசுவாசம் உண்டாயிடுச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்கா வாயில அறிக்கை பண்ணுவோம். வாசிகளா 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆமென். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாச கேடகத்தை விட்டு விட்டால் அவர்கள் விலகி போய் விடுவார்கள். அதனால விசுவாசம் கேடகம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபெய்த்ல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதுதான் இந்த கேடகம் அவசியம். பாருங்க, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்றாரு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, பிற்காலங்களில் மனசாட்சி சூடுண்டவர்கள் என்ன பண்ணுவாங்களா? பொய்யருடைய மாயத்தில் பொய்யான உபதேசம் என்ன பண்ணுவாங்க? சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசனுக்கு செவி கொடுக்குறாங்க. செவி கொடுத்தா என்ன பண்றாங்க? விசுவாசத்தை விழுந்து போவார்கள், விட்டு விலகி போவார்கள். அப்போ இந்த விசுவாசத்துல வந்து அஸ்திபாரம் வந்து பலமா இருக்கணும். நம்மளுடைய அஸ்திபாரம் எது? விசுவாசம். அதுதான் பிசாசு என்ன பண்ணுவான்? அக்னி அஸ்திரம்லாம் எய்வானாம். அதனால அதை தடுக்கிறதுக்கு தான் விசுவாசம் என கேடகம், இந்த ஷீல்டு வந்து அவசியம். அப்போ இது இல்லைனாக்க என்ன ஆகுமா? விசுவாசத்தை விலகி விழுந்து போய் விடுவோம். அதனாலதான் பொய்யுடைய உபதேசங்களை விழுந்து போகாதபடிக்கு நாம என்ன பண்ணுவோம்? உறுதியா இருக்குன்னா விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 11:3.
ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். ஆமென். பாருங்க, பவுல் சொல்றான், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால், ஏன்னா சர்ப்பம் எப்படி வஞ்சித்தது ஏவாளை? தந்திரமா இருந்தா, டிசெப்ஷன், டிசீவர்னு சொல்லி அவனுக்கு பேரு. தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போலவே, ஏவாளை ரொம்ப தந்திரமா நயமா பேசி அழகா பேசிதான் ஏமாத்தலாம் இல்லையா? ஏன்னா அதுதான் டிசெப்ஷன், ஏமாற்றுகிறவன். அது போலவே உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் சொல்றான், எப்படி தந்திரமா ஏவாளை வஞ்சித்தானோ, மயக்கி ஏமாற்றினானோ, விழ செய்தானோ, அதே போல உங்கள் மனது கூட கிறிஸ்துவை பற்றி உண்மை என்று அந்த சத்தியத்திலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று நானும் பயந்திருக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்றான். அப்போ நமக்கு அது விழுந்து விடாதபடிக்கு, விலகி போகாதபடிக்கு விசுவாசத்துல நமக்கு விசுவாசம் என்ற கேடகம் இருந்தாதான் நம்ம உறுதியை நிற்க முடியும். வாசிக்கலாம் 1 யோவான் 5:18 முதல் 20. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். ஆமீன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்துக்கும். அப்ப தேவனால் பிறந்த பாவம் செய்ய மாட்டான்னு வசனம் சொல்லுது. ஏன்னா தேவனால் பிறந்தவன் என்ன பண்றான்? தன்னை காக்கிறான். எப்படி? விசுவாசத்தினாலதான் இல்லையா? அப்ப தன்னை காக்கிறது எது? அப்ப நம்மை காக்கிறது விசுவாசம் இல்லையா? அப்ப விசுவாசம் மூலம் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தான் தன்னை காக்கிறான். ஏன்னா பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. அவன் இவ்வளவுதான் அம்பு விட்டாலும், அதாவது அவிசுவாசத்தை கொண்டு வந்தாலும் கூட நம்ம உறுதியா இருப்போம் இல்லையா? அப்ப யாரை தொட முடியாதா? நம்மளை தொட முடியாது. யார? தேவனால் பிறந்தவனை தொட முடியாது. அவன் தன்னை காத்துக் கொள்கிறான். பொல்லாங்கன் தொட முடியாது. ஏன்னா நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுதும் பொல்லாங்குக்குள்ள கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவர்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு என்ன தந்திருக்கிறார்? புத்தியை தந்திருக்கிறார், அவர் அறிந்து கொள்வதற்கு. அப்போ அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவர்களும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் இல்லையா? அப்ப நமக்கு நித்திய ஜீவன் யாரு? இயேசப்பா தான். அப்போ நம்மை காத்துக் கொள்வதற்கு இந்த விசுவாசம் என்ன கேடகம் அவசியம். தேவனால் பிறந்தான் தன்னை காக்கிறான். பொல்லாங்கை அக்னி அஸ்தங்கள் தன்னை காத்துக் கொள்வான். பொல்லாங்கன் தொட முடியாது, அவனை தொடான்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம் ரோமர் 1:16-17. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமீன். ஆமீன். இன்னொன்னு முக்கியமானது பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன்னு சொல்லி பவுல் சொல்றான். ஏன்னா முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு எது தேவபலா இருக்கு? தேவ வசனம் இல்லையா? அது தேவபலா இருக்குது. எது? கிறிஸ்துவின் சுவிசேஷம். ஏன்னா விசுவாசனாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசனால் உண்டாகும் நீதி, தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் இந்த 4 விதமான சர்வாயுத வர்க்கத்தை பார்த்தோம். அடுத்தது இன்னும் முக்கியமானது ஒண்ணு இல்லையா? அதாவது ஒரு போர் வீரனுக்கு இன்னொரு முக்கியமான கவசம் தேவை. என்னன்னு பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:8 வாசிக்கலாம். பகலுக்குரியவர்கள் ஆகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆமென். ஆமென். அதாவது ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த தலையில காயப்படாதபடிக்கு இந்த போர் வீரர் என்ன பண்ணுவான்? தலைக்கு ஹெல்மெட் போட்டிருப்பான் இல்லையா? அதே போலதான் நம்ம என்ன பண்ணோமா? ரட்சிப்பு என்னும் தலைச்சீரு. அப்ப போர் ஆயுதத்துல இன்னும் முக்கியமானது ஒரு கவசம் தேவை. எது? ரட்சிப்பு என்னும் தலைச்சீருன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இங்க பார்க்கும்போது பகலுக்குரிய நாம என்ன பண்ணோமா? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க பத்தி பார்த்தோம். ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரு, இது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படிப்பட்ட நம்பிக்கை? ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரு தரித்து கொண்டிருக்க கடவும். இதை பத்தி ரோமர்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 1:16 வாசிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும்
விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவபலனா இருக்கிறது எதுவா? கிறிஸ்துவின் சுவிசேஷம் இல்லையா? அதை பத்தி நான் ஒருபோது வெட்கப்பட மாட்டேன், நான் அதை பேசுவேன். அப்ப நாம கூட இன்னைக்கு அநேகர் வெட்கப்படுறாங்க. எதை குறித்து? சுவிசேஷம் அறிவிப்பதுக்கே வெட்கப்படுறாங்க. ஐயோ, நான் பைபிள் எடுத்து கையில எடுத்துன்னு போறோமா, நான் போய் சுவிசேஷம் அறிக்கணுமா, பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு வெட்கம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அது குறித்து வெட்கப்படவே கூடாது இல்லையா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரும் விசுவாசிக்கிற எவனுக்கும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அதுதான் எப்படி இருக்குதா? தேவபலன் இல்லையா? பவர். இதுதான் எது பவர்? காஸ்பல் ஆஃப் பீஸ் இல்லையா? வாசிக்கலாம். எபேசியர் 1:13 வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமீன். ஆமீன். நாம் எப்படி முத்திரை போடப்பட்டிருக்கிறோம்? முத்திரை என்பது என்ன? பரிசுத்த ஆவி இல்லையா? முத்திரை என்பது லிட்டரலா பத்தி சொல்லல. சில பேர் சிலுவை போட்டுக்கிறதா முத்திரை, நெத்தில வச்சுக்கிறதா முத்திரை நினைச்சுக்கிறாங்க. கிடையாது இல்லையா? நீங்களும் உங்க ரட்சிப்பு சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டபோது என்ன நடக்குது? விசுவாசிகள் ஆன போது, கேட்டு விசுவாசமான நமக்குள்ள வந்துச்சுனாக்கா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவி. ஏசப்பா முன்னமே வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லையா? அந்த ப்ராமிஸ் பண்ண அந்த போலீஸ் பட்ட பத்தி அவருக்குள்ள முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப நாம முத்திரை போடப்பட்டு இருந்தாதான் ஏசப்பா வரும்போது நாம காக்கப்பட்டு அந்த ரட்சிப்பு அடைவோம் இல்லையா? ஏன்னா ரட்சிப்பு அடைவதற்கு நமக்கு தேவை முத்திரை. முத்திரை என்பது என்ன? பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட் இல்லையா? அப்போ அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் எப்போது? ரட்சிப்பின் சுவிசேஷம் கேட்ட போது, அது விசுவாசித்த போதுதான் நம்ம முத்திரை போடப்படும். அப்ப நமக்கு தலைச்சீரா இருப்பது எது? இந்த சால்வேஷன் என்ற ஹெல்மெட் சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கலாம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். பாருங்க, அதாவது பேதுரு பேசும்போது கூட அவன் பாருங்க என்ன சொல்றான்? அவராலே என்று வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. சால்வேஷன் எது மூலமா கிடையாது, அவராலே என்று. இயேசு கிறிஸ்து ரட்சகர். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. there is no other name அப்படின்னா ஏசப்பா ஒரே ஒரு நாமம் தான் உண்டு, இயேசு என்ற நாமம் இல்லையா? அப்போ அந்த நாமத்துக்கு இணையாகவும் அதாவது ஈக்குவல் ஆகும், அதுக்கு மேலாகவும் எதுவும் கிடையாது. ஒரே நாமம் உண்டு, இயேசு என்ற திருநாமம் இல்லையா? அவரால் என்றே வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே. அப்ப நாம ரட்சிப்பு அடைவதற்கு ஒரே ஒரு நாமம் தான், இயேசு என்ற நாமம் இல்லையா? அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அப்போ அந்த நாமம் தான் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட நாம் தரிக்கப்பட வேண்டிய நாமம் இயேசு என்ற நாமம் இல்லையா? எபிரேயர் 9:28 வாசிக்கலாம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமென். ஆமென். நாம் இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம அணிந்து கொண்டால் இயேசு வரும்போது என்ன கிடைக்க போது? ரட்சிப்பு இல்லையா? வசனம் சொல்ல, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார். ஆனா தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஏசப்பா வந்துதான் அந்த ரட்சிப்பை நமக்கு தருவார். ஆனா இன்னைக்கு இந்த ரட்சிப்பை காத்து கொண்டால், ஒவ்வொரு நாள் ரட்சிப்பு அடைய பிரயாசப்பட்டு காத்து கொண்டால், இந்த ரட்சிப்பை நம் தலைச்சீரை அணிந்து கொண்டு நாம் முடிவை நினைத்திருந்தால் இயேசு வந்து அந்த ரட்சிப்பை நமக்கு தருவார். நாம் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்போம். அடுத்தது முக்கியமானது, இந்த அதாவது நமக்கு அதாவது இந்த ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டோம். ஆனா நம்ம சண்டை இடுவதற்கு முக்கியமான ஒரு ஆயுதம் தேவை சர்வாயுத வர்க்கத்துல. வாசிக்கலாம். எபேசியர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். இந்த 6வது சர்வாயுத வர்க்கம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப எடுத்துக்கொண்டுதான் இதை நாம போரிட வேண்டும். ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. அப்போ தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், வேர்ட் ஆஃப் காட் தான் நமக்கு பட்டயம். இந்த பட்டயம் எப்படிப்பட்டதான் வசனம் சொல்லுது? அதாவது தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டதா? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் டபுள் எட்ஜ் சோர்ட்
ஒரு சோடுக்கு ஒரு பட்டயத்துக்கு ஒரு பக்கத்தை ஷார்ப்னஸ் இருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தை எப்படி விட 2 பக்கம் ஷார்ப்னஸ் இருக்கும் இல்லையா? பவர்ஃபுல் அண்ட் ஷார்ப்னஸ் எது? தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? ஆனா இந்த பட்டயம் தான் நமக்கு அவசியம் இல்லையா? அப்ப ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவு குத்துகிறதாயும் இருத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறிக்கதா இருக்குது எது? தேவனுடைய வார்த்தை. அப்ப நமக்கு ஆவிக்குரிய யுத்தத்துல இந்த 6வது சர்வாயுத வர்க்கம் எது அவசியம்? இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இத பத்தி ஏசப்பா அவரு வெளிப்படுத்த விஷயத்துல யோவான் பார்க்கும்போது அதை பத்தி என்ன சொல்றான்னு பார்க்கலாம். யோவான் தரிசிக்கும் போது வாசிங்கள, வெளிப்படுத்தல 2:12 வாசிங்க. பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. ஆமென். ஆமீன். யோவான் அங்க பார்க்கும்போது தரிசனத்துல யார பாக்குறான்? ஏசாவை பாக்குறான். ஆனா அவர் அப்படி எப்படி இருந்தாராம் பாத்தீங்கன்னாக்கா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராய் இருந்தாரு. அப்ப இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறார். யாரு? ஏசப்பா சொல்றாராம். அந்த சபைக்கு, யாருக்கு? பெர்கம சபைக்கு சொல்லும் போது யாரு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்றாரு. WSOR என்ன சொல்றாரு பாருங்க. 16ஆம் வசனம் வாசிங்க. அதுல நீ மனந்திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆமென். அந்த பெர்கம சபைக்கு ஆண்டவர் சொல்றாராம், நீ மனம் திரும்பு, ரெப்பண்டன்ஸ் ஒண்ணுதான் சொல்றாரு. அப்ப மனம் திரும்பணும். மனம் திரும்பாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என்ன பண்ண போறேன்? என் வாயின் பட்டயத்தால் அவரோட யுத்தம் பண்ணுவேன். ஏசப்பா யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றாரு இல்லையா? லிட்டரலா ஒரு பட்டயத்தை படி சொல்ல, அவருடைய வார்த்தை தான் இருபுறம் கருக்குள்ள வார்த்தை இல்லையா? அப்போ மனம் திரும்பாவிட்டால் யுத்தம் செய்வாராம். அப்ப ஏசப்பா வரும்போது கூட இந்த பூமியை நியாயத்திற்கும். எப்படி? நான் சொல்லிய வசனமே அவளை கடைசி நாளில் நியாயத்திற்கும். எப்படி? அந்த வசனம் வச்சுதான் ஆண்டவர் நியாயத்திருப்பார். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இல்லையா? அப்ப நாம இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இன்னைக்கு நாம கையில எடுத்துட்டு ஆவிக்குரிய யுத்தம் செய்வதற்கு அவசியம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:16. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமை பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. ஆமென். ஆமென். அதே போல தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். இதை பத்தி நம்ம படிப்பு எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஒரு மாசம் பின்பாக வெளிப்பட விசேஷம். அதாவது நட்சத்திரம் என்றால் என்ன? அதே போல அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அப்படின்னா லிட்டரலா ஒரு பட்டயம் பத்தி சொல்லலைங்க இல்லையா? ஒரு சோடை பத்தி இங்க சொல்ல இல்லையா? அதாவது அந்த இருபுறம் பட்டயம் என்றால் அது தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அப்போ அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எல்லாமே இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இல்லையா? ஷார்ப் இருக்கும். டபுள் எட்ஜ் சோர்டுன்னு சொல்லி பாக்குறோம். அவருடைய வல்லமை உள்ள பட்டயம் தான் தேவனுடைய வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையை நாம் அணிந்து கொண்டு எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணுமா? யுத்தம் செய்ய வேண்டும். அதான் வாசிக்கிறோம் இல்லையா? அதாவது தேவ வசனமாக ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப நாம இன்னைக்கு இந்த பட்டயத்தை வச்சுதான் நம்ம சண்டை போடணும். நம்முடைய ஆயுதம் எப்படி? ஆவிக்குரிய ஆயுதம் இல்லையா? அதாவது லிட்டரலா ஒரு ஆயுதத்தை பத்தி சொல்லுங்க. நம்முடைய யுத்தம் எல்லாமே பிசாசோட தான். அப்ப நாம இந்த பட்டயம் தான் அணிந்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசியா முக்கியமானது, அதாவது இந்த எல்லா சர்வாயுத வர்க்கமும் இருக்குது. ஆனா கடைசியா இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு முக்கியமான செய்யணுமா? வாசிகளா? எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். ஆமீன். விழித்துக் கொண்டிருக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். இதுதான் கடைசியா முக்கியமான ஒரு சர்வாயுத வர்க்கம். எது? எப்படி? அதாவது எந்த சமயத்திலும் ஆல்வேஸ் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ இது மிக மிக அவசியமானது. எங்கிட்ட எல்லாம் போராயுத சர்வாயுத வர்க்கமும் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேல என்ன பண்ணமா? இதெல்லாம் இருக்கணும். ஆனா முக்கியமான ஜெபம், இப்படிப்பட்ட ஜெபம் ஆவியினால் ஜெபம் பண்ண, இதுதான் ரொம்ப அவசியம். மாம்சத்தில் அல்ல. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு என்ன பண்ணுமா? சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்தவான்காக ஜெபம் பண்ண வேண்டும் அப்படி சொல்லி இருக்குது. யார் பரிசுத்தவானன்? யார் பரிசுத்தவான் சொல்லி வசனம் சொல்லுது. அதாவது சங்கீதம் 50:5 பார்க்கும்போது, பலியினோட என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னோட கூட்டுங்கள். அப்போ பலியினால உடன்படிக்கை பண்ணவங்க தான் என்னுடைய பரிசுத்தவான்கள் சொல்லி ஏசப்பா சொல்றாரு இல்லையா? யார் அப்படிப்பட்ட? ரோமர் 12:1 வாசிக்கிறோம் இல்லையா? அதாவது தங்கள் சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறலாம் இல்லையா? அப்ப நம்முடைய சரீரங்கள் ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து இருக்கிறோமா? பாவங்களை விட்டு அதை விலகி நம்ம சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தால் நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களா இருப்போம். அப்படிப்பட்டவருக்கு நம்ம என்ன பண்ணோமா? வசனம் சொல்லுது, ஜெபம் பண்ண வேண்டும். வாசிக்கலாம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார்.
நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். ஆமேன். இது ஒரு முக்கியமான ஒரு சர்வவேத வர்க்கம். எப்படி? ஜெபம். இந்த ஜெபம் தான் பவர்ஃபுல்லா இருக்கணுமா இல்லையா? அப்ப இங்க முக்கியமா ஜெபம் பண்றதுக்கு நம்ம கவலையும் படக்கூடாது, யோசிக்க அவசியம் இல்லை. ஏன்னா அவர் நமக்கு உதவி செய்யறாராம். எப்படி? அந்தபடி ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு பலவீனம் இருக்குது, அதனால அவரே உதவி செய்யறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்கிறார். அப்ப நமக்குள்ள இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி ப்ரேயர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது யாரு? ஹோலி ஸ்பிரிட் தான் இல்லையா? அப்ப நாம இதுல முக்கியமா கடைசியா இந்த ஜெபம் பண்றதை பத்தி பார்த்தோம் இல்லையா? கடைசியா வாசித்து முடிக்கலாம். 1 பேதுரு 5:8-9 வாசித்து முடிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமேன். கடைசியா முக்கியமானது இல்லையா? தெளிந்த புத்திலா இருக்க வேண்டும், விழித்து கொண்டிருக்க வேண்டும். பி அலர்ட் அண்ட் அவேக்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஏன்னா இந்த கடைசி நாட்கள் இயேசுவ வருகிற அந்த நாட்கள் இன்னும் நெருங்கிடுச்சு. அப்ப முக்கியமா ஏன்னா பிசாசு அவனுக்கு கொஞ்ச காலம் தான் தெரிஞ்சு போச்சு. கடைசியில அவனுக்கு அழிவு உண்டுன்னு நல்லாவே தெரியும். அவன் என்ன பண்ணுவான்? எரிச்சல் அடைஞ்சு கோபம் அடைஞ்சு யார விழுங்கன்னு சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல் வகை தேடுவானாம். உங்களுக்கு எதிராளி அங்க பிசாசு அப்படிதான் இருப்பான். ஆனா நம்ம எப்படி இருக்கணுமா? அவனை எதிர்த்து நிக்க வேண்டும். அப்ப அவனை எதிர்த்து நிக்கணும்னாக்கா நாம இப்படிப்பட்ட சர்வாயுத தரித்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த 7 விதமான சர்வாயுத வர்க்கம் இல்லையா? அது அந்த 7 விதமான இந்த ஆர்மர் ஆஃப் காட்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாமே அணிந்து கொள்வது அவசியம் இல்லையா? அப்ப இதெல்லாம் அணிந்து கொண்டு ஆவிக்குரிய யுத்தத்துக்கு நாம் தயாரா நின்று அவனை எதிர்த்து நின்றால் நாம் வெற்றி பெறுவோம். அப்ப கடைசி வரைக்கும் நாம விசுவாசம் உறுதியா நிற்க வேண்டும். இதுதான் ரொம்ப அவசியம். அப்ப இந்த 7 விதமா சர்வாயத்தை அணிந்து கொண்டு யுத்தம் செய்து வெற்றி பெறுவது நம்முடைய கடமை. அப்ப இது எல்லாம் என்னது? எப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கம் நம்ம அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொன்றா எல்லாத்தையும் வாஸ்தவனிக்கு இல்லையா? இதெல்லாம் ஆவியினர் சபைக்கு வெளிப்படுத்துறபடியா அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாவே கர்த்தாவே இயேசப்பா, வசனம் வெளிப்படுத்தபடியா நமக்கு நன்றி இயேசப்பா. அதே போல இந்த ஆவிக்குரியத்தில் நாங்க என்ன செய்ய வேண்டும், எப்படி இதெல்லாம் அணிந்து கொண்டு யுத்தம் செய்ய வேண்டும் என்று நீர் வெளிப்படுத்தபடியா நமக்கு நன்றி இயேசப்பா. அப்ப தீங்கு நாடிலே அவரை எதிர்த்து நிற்க பிராணி உடலா இருக்கும்படிக்கு தேவடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்பா இயேசப்பா. சத்தியம் என்னும் கச்சை, அதே போல நீதி என்னும் மார்க்கவசம், சமாத சீஷருக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி, பொல்லாங்கை அக்னி அஸ்தங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் என விசுவாசம் என்னும் கேடகம் பிடித்து கொண்டு கட்சி எனும் தலைச்சீரை அறிந்து கொண்டு தேவ வசனமாக ஆவியும் பட்டத்தை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தீங்க சப்பா. உங்களுக்கு நன்றி சப்பா. அப்ப இப்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு அப்பா போராயுதங்களை அல்ல, மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல என்று சொன்னீங்க. அப்ப நம்முடைய போராட்டம் எல்லாம் துரைத்தனங்களோடும் அந்தகர லோகாதிபதியும் உண்டு என்று நீங்க முன்னுமே எச்சரித்தீங்க கர்த்தாவே. அவளை மேற்கொள்றதுக்கு ஒவ்வொருத்துக்கும் பலம் தாங்க கர்த்தாவே. இந்த சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு தரித்துக் கொண்டு கர்த்தாவே விசுவாசத்தை உறுதியாக கடைசி வரைக்கும் நிற்க பலம் தர வேண்டும் என்று உங்களை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. அப்ப உங்களுடைய கிருபை ஒவ்வொருத்தர் சூழ்ந்து கொண்ட கர்த்தாவே. பலவீனமா இருக்கிறதை அப்பா பலப்படுத்தி கர்த்தாவே காத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. விசுவாசத்தை உறுதியாக நிற்க பலம் தாங்க கர்த்தாவே. உடைய அன்பு சமாதான கிருபை ஒவ்வொரு கேட்கிற ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா நீர் அப்பா பொருட்படுத்த எல்லாவற்றையும் காத்துக் கொள்ளுங்க. துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கின்றேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்.